வளர்ச்சிக்கு உடற்பயிற்சி உதவுகின்றது. அந்த வகையில் உடற்பயிற்சியில் சிறந்தது யோகாசனம் என்கிறார் ஆசன ஆண்டியப்பன் அவர்கள். நம் வீடியோ நிகழ்ச்சியின் முதல் பகுதியாக வரவிருப்பது நலமுடன் வாழ. என் அருமை உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமை சீடர்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் யோகாசனத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்திருப்பதை நீங்கள் அறிவீர்கள். அதிகாலை வேளையில் முதல் நிகழ்ச்சியாக இது தரப்படுவதே மக்கள் எல்லோரும் அதிகாலை வேளையில் இதை பழகிவிட்டால் அன்று முழுவதும் சுறுசுறுப்பாக தங்கள் காரியங்களை செய்ய உதவிகரமாக இருக்கும் என்பதால் தான். ஆகவே அந்த நிலையில் இன்றைக்கு நமது அரங்கிற்கு 2 பள்ளியிலிருந்து 2 மாணவர்கள் வந்திருக்கிறார்கள். வித்யா ரத்ன பிடிஎஸ் மெட்ரிக் பள்ளி அடையாறிலிருந்து ஒரு மாணவன், ஸ்ரீ மாலதி மெட்ரிகுலேஷன் பள்ளி ராயப்பேட்டையிலிருந்து ஒரு மாணவன், அனுஷ் 7வது வகுப்பு, மகேஸ்வரன் 5வது வகுப்பு இங்கே வந்திருக்கிறான். அதன் ஆசிரியர் அருண்குமார் அற்புதமாக மாணவர்களை பழக்கியிருக்கிறார். அவர்கள் இப்பொழுது தனுர் ஆசனத்தை செய்ய போகிறார்கள். எல்லா மக்களுக்கும் தேவையான ஆசனம் தனுர் ஆசனம். என் அருமை மாணவர்களே, நீங்கள் பத்மாசனத்தை கலைத்துவிட்டு அப்படியே குப்புறப்படுத்து தனுர் ஆசனம் செய்யுங்கள். தனுர் என்றால் வில். வில் எதிரியை கொல்லும், இது நோயை கொல்லும். அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், 4 கோஷங்களையும் சரியாக இயங்க வைக்கக்கூடியது. மெதுவாக முன்னு லேசாக ஆடுங்க. ஜீரண கருவிகள் சரியாக இயங்கியே ஆக வேண்டும். இன்றைக்கு நோய்கள் எல்லாம் இந்த ஜீரண கருவிகள் தான் வருகிறது. மெதுவாக காலை விடுங்கள். காலை விட்டுரு. 2 மூச்சு இழு. தலையை கிளவை. 2 மூச்சு இழுத்துக்கோ. சத்தமாக இழு. ஜீரண கருவிகள் தான் அதிகப்படியான நோய் வருது. அங்கே சிறுகுடல், பெருங்குடல், கல்லீரல், மண்ணீரல், கணையம், கிட்னி, எத்தனை உறுப்புகள், பேங்க்ரியாஸ், இதில் ஏதாவது ஒரு உறுப்பு வேலை செய்யலைனாலும் நமக்கு ஆரோக்கிய குறைவு ஏற்பட்டுரும். காலமெல்லாம் டாக்டர்கிட்ட போக வேண்டிய ஒரு நிலை ஏற்படுகிறது. மீண்டும் ஒரு முறை காலை மடக்கி பிடியுங்கள். காலை அகலமாக வைத்துக்கொள். பிளேஸ் ஆடு. முன்ன ஆடணும். ஜீரணக்கருவிகளை ஏற்படக்கூடிய எந்த வியாதியையும் குணப்படுத்தக்கூடியது. நுரையீரல் விரிவடைகிறது. ஹார்ட்டுக்கு செல்லக்கூடிய நாடி நரம்புகளெல்லாம் இழுக்கப்படுகின்றன. அதைத்தான் நாம் கவனிக்க வேண்டும். இவை எல்லோரும் செய்யலாம். மெதுவாக விட்டு விடுங்கள். ஆரம்ப கட்டத்தில் குண்டானவர்கள், பலகீனமானவர்கள் காலை பிடிக்க முடியாது. காலில் ஒரு துண்டையோ துணியோ கட்டி அவங்க கையில் கொடுத்து பிடிச்சிக்கிடணும். 2 காலையும் 2 துண்டை பிடிச்சிக்கிட்டு நாம் ஆட்டி விடணும். அப்பொழுது ஜீரணக்கருவிகளில் ஏற்படக்கூடிய எந்த வியாதியும் நீங்கிவிடும். நுரையீரல் ஏற்படக்கூடிய ஹார்ட் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், முதுகெலும்பில் L4, L5 இவைகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், டிஸ்க் ப்ரொலாப்ஸ், இதெல்லாம் நீங்கிவிடும். மலச்சிக்கல் என்பதே இந்த தனுராசனம் செய்கிறவர்களுக்கு வராது. இப்படி ஒருவருக்கொருவர் நேராக படுத்துக்கொண்டு இந்த ஆசனத்தை செய்யுங்கள். அப்படியே டேர்ன் பண்ணு. நேராக படுத்துக்கொள். நேராகப்படு. நல்ல காலை பின்ன இழுக்கணும். அப்போ தான் ஆட முடியும். ஆடு. லேசாக ஆடு. தலைக்கிளையை மேலே வந்துன்னு ஆடலாம். தலைக்கிளை கொண்டு போ. அப்படிதான். வயிற்றுக்கு என்ன பயிற்சி கொடுக்குறோம்? ஒரு பயிற்சியும் கிடையாது. எவ்வளவு சாப்பிட முடியுமோ அவ்வளவு சாப்பிடுதோம். எவ்வளவு சாப்பிடக்கூடாதெல்லாம் சாப்பிடுவோம். நமது திருக்குறளில் ஒரு சனி அத்தியாயம் இருக்குது. சாப்பாடை பற்றியே சொல்லியிருக்காரு.
மருந்தன வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி ஊனின். நீ சாப்பிட்ட உணவு வெளியே போனப்புறம் தான் அடுத்தால சாப்பிடணுங்கிறாரு. 3 வேளை சாப்பிட்டா 3 வேளை வெளியே போகணும். நோயே கிடையாது, மருந்தும் தேவையில்லைங்கிறாரு. நம்ம எங்கே ஒரு வேளை வெளியே போகிறோம், சமயத்தில் அதுவும் போக மாட்டேங்கிறோம். நேரம் ஆகிட்டுனா இதை அடுத்த வாரம் வச்சுக்கலான்ட்டு விட்டுடுறோம். 3 வேளை சாப்பிட்டா 3 வேளை வெளியே போகணும், நோயே கிடையாது. இந்த தனுராசனம் போட்டால் 2 வேளையும் மலம் கழிக்கக்கூடிய ஒரு தன்மை வந்துடும். நோய் வராது, நொடி வராது. விட்டு விடுங்கள், நீண்ட மூச்சை இழுத்துக்கொள்ளுங்கள். எல்லா வயதினரும் இதை செய்யலாம். செய்ய முடியாதவர்கள் நான் ஏற்கனவே சொல்லியபடி காலில் துண்டை கட்டி கையை பிடித்து பிறர் உதவியுடன் அந்த ஆசனத்தை செய்வார்களே, ஆனால் வயிற்றில் ஏற்படக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள் நீங்கிவிடும். இன்றைக்கி வயிற்றில் தான் ஏகப்பட்ட பிரச்சனை. லிவர் நோயாகி விடுகிறது, பேங்க்ரியாஸ் நோயாகி விடுகிறது, சிறுகுடல் நோயாகி விடுகிறது, பெருங்குடலில் சிக்கல் ஏற்பட்டு மலச்சிக்கல் ஏற்பட்டு விடுகிறது. அதன் காரணமாக பல்வேறு பிரச்சனைகள் வருகிறது. ஆகவே இது போன்ற ஆசனங்களை பழகி நமது அன்னமய கோஷத்தை சரி செய்து கொள்ள வேண்டும். அன்னமய கோஷம் சரி செய்துவிட்டால் மற்ற எல்லா கோஷங்களும் சரியாக இயங்கும். வயிற்றில் தான் பல்வேறு பிரச்சனைகள் வருகிறது. வயிற்றில் உள்ள ஒவ்வொரு உப்பிற்கும் தனி டாக்டர்கள். லிவருக்கு தனி, பேங்க்ரியாஸுக்கு தனி, குடலுக்கு தனி, இப்படி என்று பல்வேறு டாக்டர்கள். இவையெல்லாம் தேவையில்லை. இந்த ஒரே டாக்டரான தனூர் ஆசனத்தை நீங்கள் செய்துவிட்டால் வயிற்றில் ஏற்படக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளை நீங்கி நீங்கள் என்றும் ஆரோக்கியமாக நெடிது வாழ வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம்.